ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். அவன் வளர்ந்து வர்றான், ஒரு இளம் வாலிபனாக மாறுகிறான். அப்போ திடீர்னு என்ன பண்ணுகிறார், உன் குமாரனை நீ இப்ப கொண்டு மோரியா மலையில என்ன பண்ணு, பலியிடுங்கிறார். காண்பிக்கும் இடத்துக்கு வான்னு சொன்னாரு, நல்லா தான் இருந்துச்சு, வந்த பிறகு நல்லா தான் இருக்குது. இப்ப காண்பிக்கும் இடத்துல போய் என்ன பண்ணுங்கிறாரு, நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை பலி செலுத்துங்கிறாரு. முன்ன பின்ன சிந்திக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னீங்களா, ரைட், அதுக்கு மேல ஒரு சிந்தனை எனக்கு வேண்டாம். ஈசாக்கை தருவேன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு இப்போ அதுக்கு முற்றிலும் இடைஞ்சலா ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துங்கிறார். ஆனாலும் அன்னைக்கு கர்த்தர் அப்படி சொன்னார், தந்தார். இன்னைக்கு கர்த்தர் இப்படி சொல்றார், செய்வோம். அர்ப்பணிப்பு, ரொம்ப தைரியமான அர்ப்பணிப்பு. கர்த்தருக்கு மேல எதுவுமே இல்லை. பிள்ளைய கேட்டார், அந்தாங்க வச்சுக்கோங்க. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் சரி, பண விஷயத்தில இருக்கலாம், பொருள், வேலை, ஒரு அட்மிஷன் காரியங்கள் மற்றும் வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கிறது. எந்த காரியத்திலும் தேவ நடத்துதலுக்கு உங்களை தைரியமாய் அர்ப்பணித்துக் கொடுங்கள். அல்லேலூயா.